ஒரு கல்ல கூட காணோம். கோட்டாச்சன் பெரிய அதிர்ஷ்டசாலிதான். அதோட தொலைய அதை பாதுகாத்துக்கும். இங்க மேமனு பாரு, கல்லு கிடைச்சிருக்கு பாருங்க. ஆகான், இப்ப நெருப்பு உருவாக்குற கல்ல தேடிட்டு இருக்கோம். இது நமக்கு இப்ப தேவையில்லை, தூக்கி போடு கண்ணா. சரி, இத பீக்கோ மட்டும் பார்த்திருந்தானா இந்நேரம் விட்டு வச்சிருக்க மாட்டா. நம்ம வாழ்க்கையில நாம எப்பவுமே ஒரே விஷயத்தை சார்ந்து இருக்க கூடாது. ஒரு தற்கால மனுஷனா புதுசா கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கணும். இது சரியா வருமா? யாரும் கவலைப்படாதீங்க. நான் இதே மாதிரி பண்ணி நெருப்ப வர வைக்கிறேனா இல்லையான்னு மட்டும் பாருங்க. நெருப்பு வந்துடும். இது வேலை செய்யல. இது வேலை செய்யல. நாம வேற ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கணும். ஓடுங்க. இப்படி ஓடிக்கிட்டே இருந்தா உடம்பு சூடாகும், குளிரே தெரியாது. கவலைப்படாதீங்க, நாம இப்படியே ஓடிக்கிட்டே இருக்க போறதில்ல. என்கிட்ட ஒரு அருமையான யோசனை இருக்கு. எல்லாரும் அதை கேளுங்க. அதோ பாருங்க, அங்க ஒரு எரிமலை இருக்குல்ல, அந்த எரிமலைக்கு பக்கத்துல ஆவி பறக்கிற சூடான ஒரு குளம் இருக்கு. நாம அங்க போய் சந்தோஷமா குளிக்கலாம். அந்த குளம் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம்ல. ஆஹா, எவ்வளவு இதமா இருக்குங்க. நான் இப்ப இதுல குதிக்க போறேன். என்ன இது? என்னதான் நாங்க சூடாவே இல்லையா? சூடாதான் இருக்கு. சத்தம் போடாதீங்க. சத்தத்தை கேட்டு இந்த மேமூத்து மிரண்டுச்சுன்னா நாம நசுங்கிடுவோம். ஆமா, என்னங்க, ரொம்ப நேரம் இப்படியே நிக்க முடியாதுங்க. என்னங்க பண்றது? உண்மைய சொல்லணும்னா நம்ம இறைய சுத்தி நாம இப்படி நிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட இந்த யோசனையை சொதப்பிடுச்சா? மின்னல் வருது. அது என்னது? இதுவும் போச்சா? போச்சு. இதுவும் அணைஞ்சிருச்சு. மறுபடியும் போச்சு. ஆமா, போச்சு. மின்னல் தேவனே, நீங்க வருண தேவருக்கு முன்னாடி இவ்வளவு பலகீனமா இருக்கீங்களே, எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. இந்த நெருப்பம் போச்சு. எனக்கு இந்த மின்னல் தேவனை சுத்தமா பிடிக்கல. வலிக்குது. கிடைச்சிருச்சு. தயாரா?
தயார்டா. நீ தயாரா இருக்கியா கான்? இப்ப நம்ம கான வச்சு நான் நெருப்ப வரவழைக்க போறேன். ரொம்ப நல்ல யோசனையா தாங்க தோணுது. இனிமே நம்ம நெருப்பு தேடி எங்கேயும் போக வேணாம். நம்ம கான் உண்மையிலே ரொம்ப புத்திசாலிங்க. என்ன விட்டுருங்க, எனக்கு ஏற்கனவே ரொம்ப வலிக்குது. இனிமே நாம குளிருக்கு பயப்பட வேண்டாம். இனிமே நாம இதமான வெப்பத்துல சுகமாவே தூங்கலாம். இன்னைக்கு இது போதும், நாளைக்கு பார்த்துக்கலாம். இனி நமக்கு குளிர பத்தி கவலையே இல்ல. நமக்கு இது நெருப்பே தேவையில்லை. கான் இருக்கானே. என் மண்டை உடைய போது விட்டுருங்க. மின்கலத்தோட அம்மா. என்ன அது? தெரியல. என்னன்னு போய் பார்க்கலாம். சில நேரத்துல வானத்துல இருந்து சாப்பாடு கூட இப்படி கீழே விழும். அப்படியா? நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு இங்க ஓடி வந்தீங்க? திட்டம் என்னன்னு ஒழுங்கு மரியாதையா என்கிட்ட சொல்லிடுங்க. எதுக்கு ஓடுறீங்க? உங்களை நான் விட மாட்டேன். ஓடாதீங்க, ஓடாதீங்க, ஓடாதீங்க. நில்லுங்க, நில்லுங்க. எங்க ஓடுறீங்க? என்கிட்ட இருந்து தப்பிக்கலாம் பாக்குறீங்களா? உங்களை என்கிட்ட இருந்து இனி யாருமே காப்பாற்ற முடியாது. என் கூட மோதி பாரு. என்ன தோக்கடிச்சுட்டதா நினைச்சிட்டீங்களா? இப்ப பாருங்க. தொட்டாச்சி, நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அது இப்ப பாக்குறதுக்கு ரொம்ப கோவமா இருக்கிற மாதிரி தோணுது. இனி நீங்க எங்கேயும் ஓடி தப்பிக்க முடியாது. மாட்டிக்கிட்டீங்க. இவ்வளவு நேரமா என்ன எப்படி எல்லாம் ஓட விட்டீங்க? இப்போ உங்களை பிடிக்காம விட மாட்டேன். என்ன பண்ண போறீங்க? சாப்பிடுற பொருள் எது இருக்கு நினைச்சுதான் அவ்வளவு வேகமா வந்த வர எதுவும் இல்ல, நான் மன்னிக்க மாட்டேன். நான் பல நாளா பட்னியா இருக்கேன். அதனால மன்னிக்க மாட்டேன். உங்களை நான் கண்டிப்பா சாப்பிட்டே தீருவேன். இவங்களை சாப்பிடணும்னா முதல்ல என்ன சாப்பிட்டு அப்புறம் இவங்களை சாப்பிட, புரியுதா? அம்மா, எப்போ வந்தீங்க? நீ இவங்களோட நண்பன்னு நினைச்சேன். ஒரு பெரிய வீரனா இருந்துக்கிட்டு சின்ன பசங்களோட விளையாடுறேன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் புரியுது உனக்கு பசிக்கு இவங்களை சாப்பிட நினைக்கிறேன். என்ன யோசிக்கிற? என்ன சாப்பிடு, சாப்பிடு. இப்ப என்ன பண்றது? அம்மா, சொன்ன கேளுங்க, வேண்டாம். இல்ல காணி, என்ன விடு. இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல, புரியுதா? வேண்டாம்மா, நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது. நல்ல பசங்க எப்பவும் அம்மா பேச்ச கேட்கணும். கேட்க மாட்டேன். இல்ல, நான் சொல்றதை சின்ன பசங்க எப்பவும் அம்மாவோட பேச்ச கேட்கணும். நீ தாராளமா வந்து என்ன சாப்பிட்டுட்டு போலாம், வா. இப்ப எதுக்காக அழற? அம்மா, அம்மா. எதுக்கு அழறாரு? தெரியல. அதுக்கு அவங்க அம்மா ஞாபகம் வந்துச்சு. அவன் அம்மாவை எங்க தொலைச்சிட்டான் போல இருக்கே, அதான் அழறான். அம்மா, அம்மா. நீ எங்க இருந்து இங்க வந்திருக்கேன்னு சொல்லு. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அவன் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கான்னு புரியுது. அம்மா, ஒருவேளை இவன் அம்மா இவனை தேடி அழுதுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான்
எப்பவும் எங்க அம்மா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தேன். எனக்கு வேண்டாம். அதுக்கப்புறம் ஒரு வசந்த காலத்துல நான் அதுக்கப்புறமா தான் தனிமை நான் என்னன்னு உணர ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, நான் திரும்பி வந்துட்டேன். நீங்க கவலையா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதான் நான் வந்துட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே நான் அம்மா அம்மா எங்க இருக்கீங்க? அம்மா திரும்பி வந்துடுங்க. அம்மா அம்மா. ஓஹோ, அப்பால இருந்து தானே உன் அம்மாவை இழந்து தேடிட்டு இருக்கியா? உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. அழக நிறுத்த, ஏன் அழறா? தட்டச்சன், அவர் அழகிய நிறுத்த ஏதாவது பண்ணு. பண்றேன். நீ வேணும்னா தட்டச்சன் உன் அம்மாவை கொஞ்ச நாளைக்கு நினைச்சுக்கோ. என்னது? நான் தான் அம்மா. இல்ல இல்ல, நான் போறேன். என்ன விடு, நான் போறேன். வேண்டாம், விட்டு நான் போறேன். எல்லா அம்மாவும் பசங்க மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க. பனிக்காலத்துல மீன் பிடிச்சா இப்படிதான். தண்ணி எல்லாம் பனி கட்டி ஆயிடுச்சு. சரிக்கு விளையாடலாம். அசத்துற தட்டச்சன். இப்ப நானும் சறுக்குறேன். நான் என்ன சறுக்கிற? இங்க பாரு நான் எப்படி சறுக்கிறேன்னு. லா, 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 லா. உங்க பெருமையை யாரு கேட்டது? இங்க நிறைய மீன் இருக்கு. நிஜமாவா? சரி, நாம மீனை பிடிக்க ஆரம்பிக்கலாம். தொட்டாச்சேன், உன்னுடைய வேலையை ஆரம்பி. ஆஹா, இப்ப நாம மீனை பிடிக்கலாம். என்னங்க, கான் தோட்டாச்சன் சாப்பிட வரதா சொன்னாங்க. ஆனா இன்னும் வரலங்க. தோட்டாச்சன், கான் என்ன பண்றீங்க? இன்னுமா மீன் பிடிக்கிறீங்க? நீங்க சாப்பிட வருவீங்கன்னு காத்துட்டு இருந்தா இங்கதான் இருக்கீங்களா? இதோ நான் வரேன். 3 பேரும் இங்கதான் இருக்கீங்களா? என்னப்பா, உங்களுக்காக சாப்பிட காத்துட்டு இருந்தா 3 பேரும் இங்கே உட்காந்துருந்தா என்ன அர்த்தங்கிறேன்? இந்த குளிர தாங்க முடியலப்பா. கட்டி மேல உட்கார்ந்தா இந்த மாதிரி தான் ஆகும். வேற என்ன ஆகும் சொல்லுங்க? அங்க நிறைய மீன் இருந்ததுமா, அதான் உட்கார்ந்துருந்தோம். இன்னைக்கு நாங்க அந்த மீனை பிடிக்காம வீட்டுக்கு திரும்ப மாட்டோம். எப்படியாவது அதை பிடிச்சிட்டு தான் வருவோம். அதுவா நான் பாத்துறேன். சொல்றத கேட்டாதானே மறுபடியும் உறைஞ்சு போய் கஷ்டப்பட போறீங்க. நாம மறுபடியும் பணியால மூடப்பட்டுருவோமோன்னு பயமா இருக்கு. காத்தோ ரொம்ப குளுமையா இருக்கு. எனக்கு குளிருது. எப்படி பண்ண என்ன? இது நம்மள காத்துல இருந்து பாதுகாக்கும். சரி, மீனை பிடிக்க ஆரம்பிக்கலாம். ஆஹா ஆஹா, ஒண்ணு மாட்டுக்குச்சு. எனக்கு ஒண்ணு கிடைச்சிருக்கு. எனக்கு கொஞ்சம். நாம அருமையா வேலை செஞ்சுட்டோம். இன்னைக்கு நிறைய மீன் பிடிச்சிருக்கோம். நான் பிடிச்சேன். இதை உடனடியா சமைச்சு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு.
இத சமைக்கலான்னு பார்த்தா அவங்கள காணோம். எல்லாரும் எங்க போயிட்டாங்க? என்னங்க எங்க போனீங்க? கையில சாப்பாடு கூட கொண்டு போகாம போயிருக்காங்களே, எங்க போயிருப்பாங்க? உங்ககிட்ட படிச்சு சொன்னேன் கேட்டீங்களா? இனிமே நீங்க இங்க வரவே வேண்டாம். வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். எவ்வளவு பெரிய மீன்! ரொம்ப பெருசு. அது இந்த மீன் குளத்தோட ராஜா மீனா தான் இருக்கும். எவ்வளவு பெரிய மீனா இருக்குங்க. என்னங்க நீங்க போய் அந்த மீனை பிடிச்சிட்டு வந்தா உங்க தப்பெல்லாம் நான் மன்னிப்பேன். மீனோட திரும்பி வர வாழ்த்துக்கள். இதுக்கு அவங்க பேசாமலே இருந்திருக்கலாம். ஆமா. அந்த மீனை புடிச்சிட்டு போனாதான் உங்க அம்மாவோட கோவம் தனியும். அதனால எல்லாரும் சீக்கிரம் சேர்ந்து பிடிங்க. ஆனா அப்பா, தூண்டில எந்த இறைய போடுறது? அது பெருசா இருக்கிறதுனால நாம அதுக்கு பெரிய இறையா தான் போட வேண்டி இருக்கும். என்ன நீ பயப்படாத. நீ அது வாய்க்குள்ள மாட்டிக்கிட்டாலும் அது உன்னை சாப்பிடாத மாதிரி நான் ஏதாவது பண்ணி உன்னை காப்பாத்திடுறேன். நீ தைரியமா போயிட்டு வா. உன்னை காப்பாத்த நான் இருக்கேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. போறதுக்கு நான் விரும்பல. என்ன பொட்டாசியம் தயாரா இருக்கியா? தயாரா இருக்கேன். அது ஏற்கனவே நினைக்கிற வேகமா இரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல மீன் வரும். லாலா மீன் பிடிக்க போய் இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் ஆளை காணுமே. கான டோட்டாச்சனை எங்க போனாங்க? கான் டோட்டாச்சன், என்னங்க எங்க போனீங்க? என்னாச்சு இவ்வளவு நேரம் உங்களை காணுமே? என்ன பண்றது? டோட்டாச்சன், அப்பாவும் காணும் எங்க? மேல இருக்கிற மாதிரி தெரியுதுல்ல? இப்படியே போனா ரொம்ப மேல போயிடும். அதுக்கப்புறம் காத்து கூட ரொம்ப நல்லா அடிக்கும்ல. காத்து நல்லா இருந்தா அது நம்ம மனசையும் லேசாக்கிடும். ரொம்ப அழகா இருக்கும். ஆமாமா, நான் ரொம்ப அழகுதான். நீங்க என்ன பத்தி தானே புகழ்ந்துட்டு இருக்கீங்க? உன்னை பத்தியா? இல்லையே. இது எதுக்கு மறைக்கிறீங்க? சரி, நான் எப்படி இருக்கேன்? நான் உண்மையிலே அழகா இருக்கேனா? எங்க சொல்லு கான். இவ என்ன சொல்றா டட்டாச்சேன்? ஒண்ணும் புரியல. என்னது, உங்களுக்கு வித்தியாசம் தெரியலையா? நான் என்னைக்கும் விட இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கேன். என்னைக்கும் விட வித்தியாசமா? கண்டுபிடிச்சிட்டேன். உன் கண்ணத்துல சிகப்பு கலர்ல எதை போட்டிருக்கே அதுதானே? ஒண்ணுமே தெரியலையா? கண்ணத்துல இல்ல, வேற ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னன்னு சொல்லு. கொஞ்சம் சுத்தி காமியே. பண்றேன் பாருங்க.
உன்னை காயப்படுத்தணும்னு நாங்க அப்படி செய்யல. அம்மா அம்மா இதை யார்கிட்டயாவது சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டோம். நிச்சயமா இதை யார்கிட்டயும் சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சொன்னீங்கன்னா அவ்வளவுதான். கண்டிப்பா சொல்லக்கூடாது, புரிஞ்சுதா? கண்டிப்பா உண்மையா நிச்சயமா இது உங்ககிட்ட ரகசியமா இருக்கல, புரிஞ்சுதா? இது வெளியே தெரிஞ்சது அப்புறம் அவ்வளவுதான். இந்த விஷயம் மட்டும் வெளியே யாருக்காவது தெரிஞ்சதுன்னா நீ எங்களை என்ன பண்ணுவேன்னு நல்லாவே தெரியும் இல்ல டட்டாச்சி? தெரியும். நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு நம்புறேன். அப்புறம் சொன்னீங்கன்னா இந்த பீக்காவோட உண்மையான முகத்தை நீங்க பார்க்க வேண்டியது வரும். எப்படி இருக்கு என்னோட இன்னொரு முகம்? இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப ருச்சியா இருக்குல்ல. வான், டட்டாச்சான், இன்னைக்கு 2 பேரும் என்ன பண்ணீங்க? பீக்கோ கூட 2 பேரும் சந்தோஷமா விளையாடுனீங்களா? ஏங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது அசிங்கமா இல்லையா இப்படி பண்றீங்க? என்ன பண்ண சொல்ற? என்னால கட்டுப்படுத்த முடியல. ஏன் உங்களுக்கெல்லாம் வரவே வராதா? பொண்ணுங்களா இப்படி நடந்துக்கவே மாட்டோம். இதெல்லாம் மிகப்பெரிய பொய் இல்லையா கான்? ஆமாப்பா, இன்னைக்கு காலையில பீக்கோ கூட உங்களை தொந்தரவு பண்ணதுக்கு மன்னிச்சிடுங்க. நான் வில்வித்தை பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அது இங்க வந்து மாட்டிக்கிச்சு. வில்வித்தை பயிற்சி பண்றது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனா இப்போ வாங்க, எங்க கூட வந்து சாப்பிடுறேன். கொஞ்ச நேரம் நீயும் வந்தா நாங்க சந்தோஷப்படுவோம்ல. ஓஹோ, அதுக்கு என்ன? சாப்பிட்டா போச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே சாப்பிடுறதுதான்ப்பா. நீ பீக்கோவை பத்தி ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தியே, என்னது? அது ஒண்ணுமே இல்லப்பா. அடடா, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஏன் இப்படி யோசிக்கிறேன்? நான் தான் பீக்கோக்கு அந்த விஷயத்தை வெளியே சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன்ல. ஆனா அதை மீற பார்த்தேனே. அதை காப்பாத்தணும். ஆமா அதை எப்படி காப்பாத்த போறேன்னு எனக்கு தெரியல. இப்ப நினைச்சாலும் ரொம்ப தமாஷா தான் இருக்கு. இருந்தாலும் நான் அமைதியா இருக்க வேண்டிய நிலைமையில இருக்கேன். ஆமா ஆனா அதை நினைச்சாலே ஏன் சிரிக்கிறேன்னு சொல்லு. எதுக்காக சிரிக்கிறேன்? நீங்களா? அது நாங்க எதுக்கு சிரிச்சோன்னா, இதை யார்கிட்டயாவது சொன்ன அது சும்மாதான் சிரிச்சோம். சிரிக்கிற அளவுக்கு அப்படி என்னப்பா நடந்துச்சு? உண்மை என்னன்னு சொல்லுப்பா. என்ன கேட்டா சொல்லு. உன்னை பத்தின தமாஷா? இல்ல, அது என்ன பத்தினது இல்ல. அப்படின்னா டோட்டாச்சின பத்தினதா? இல்லை 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 அப்ப வேற என்ன சொல்லு. அது பீக்கோவை பத்தினது. அப்படின்னா பீக்கோ என்ன பண்ணா? அது வந்து பயங்கர சீக்கிரமா சொல்லு. என்னன்னு சொல்லு. இன்னைக்கு காலையில பீக்கோ மாட்டிக்கிட்டோம். நீ அதை அவங்க கிட்ட சொல்லணும்னு நினைச்சியா? இல்ல, அதை பத்தி நான் எதுவுமே சொல்லல. ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. இது வெளியில தெரிஞ்சதுன்னா உனக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. புரிஞ்சுது. நிச்சயம் நான் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டோம். நிச்சயமாவா? நிச்சயமா சொல்ல மாட்டோம். நாங்க மாட்டோம். கிளம்புறோம். இது யார்கிட்டயாவது சொல்லி ஆகணும். ஆமா ஒரு விஷயத்தை ரகசியமா வச்சுக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்குல்ல? டட்டாச்சி, நீ இவர்கிட்ட சொல்லுவோமா? நான் இங்கதான் இருக்கேன் கான். முன்னால நாங்க போயிட்டு வரோம். எப்படியோ தப்பிச்சிட்டேன். நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம். இங்க பீக்கோ இருக்க மாட்டாளா? இங்கதான் இருக்கேன்.
பீக்கோ காத்து விட்டா. இன்னைக்கு காலையில பீக்கோ காத்து விட்டா. இன்னைக்கு காலையில பீக்கோ காத்து விட்டா. இன்னைக்கு காலையில பீக்கோ காத்து விட்டா. இந்த கேர்ள் ரகசியத்தை உடைச்சிட்டா. பீக்கோ காத்து விட்டா. மரக்கொத்தி மீனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். எனக்கு ஒரு மீன் கூட கிடைக்கல. எனக்கும் தான். ஏதாவது கிடைச்சதா? ஆ? என்னையா கிடைச்சதா இல்லையா? இது வரைக்கும் எவ்வளவு தேரும்?